السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ثم أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற இந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பேச உள்ள இபாதத் அல் ஹிம்மத்துல் ஆலியா, அதாவது உன்னதமான நோக்கங்கள் அல்லது உன்னதமான விஷயங்களை பெறுவதற்காக முயற்சி செய்தல். ஓர் முஃமின் எப்பொழுதுமே தன்னுடைய காரியங்களில் சிறந்த பலனை எதிர்நோக்கி சிறந்த பலனை பெறுவதற்காக முயற்சி செய்பவன். மார்க்கத்திலே நமக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயம் அல் இஹ்சான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷை. ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு இஹ்சானை கடமையாக்கியுள்ளான். இஹ்சான் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை பரிபூர்ணமாக செய்வது, முடிந்த அளவு இயல்ந்த அளவு சிறந்த முயற்சியை எடுப்பது. இந்த இஹ்சான் என்ற செயல் உன்னதமான நோக்கங்களை பூர்த்தி செய்வதில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தினார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக் வஸ்தஇன் பில்லாஹி வலா தஅஜஸ். உங்களுக்கு எந்த விஷயம் பலனளிக்கின்றதோ அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அந்த விஷயத்தை அடைவதற்காக முயற்சியை மேற்கொள்ளுங்கள். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவியை நாடுங்கள். வலா தஅஜஸ், நிராசையாகி விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். ஆகையால் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் எல்லா செயல்களிலும் அது உலகளாவிய நன்மையாக இருந்தாலும் சரியே, மறுமையை சார்ந்த நன்மையாக இருந்தாலும் சரியே, உன்னதமான பலன்களை எதிர்நோக்கி அதற்காக முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களை சொல்லும் பொழுது, அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினித் தஈஃப் வஃபி குல்லின் கைர். ஒரு பலமுள்ள முஃமின் பலமற்ற முஃமினை விட அல்லாஹ்விடத்திலே மிகவும் நேசிக்கப்படுபவனாகவும் சிறந்தவனாகவும் பார்க்கப்படுகின்றான். வஃபி குல்லின் கைர், எல்லா முஃமின்களிலும் நன்மைகள் உண்டு. ஆனால் ஒரு பலமுள்ள முஃமின் பலம் இல்லாத முஃமினை விட சிறந்தவர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஆகையால் நம் வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு காரியத்தை சாதிக்கிறதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறதா இருந்தாலும் சரி, சுமாரான தீர்வை சுமாரான பலனை எதிர்நோக்கி இல்லாமல் உயர்ந்த நோக்கங்களுக்காக உயர்ந்த நிலையை அடைவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஃமினுக்கு மறுமையில வெற்றி என்ன என்று சொன்னால், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். எவர் ஒருவர் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுகிறாரோ, சுவர்க்கத்திலே நுழைக்கப்படுகிறாரோ, அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சுவர்க்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகின்றார்கள், இதா சஅல்துமுல்லாஹல் ஜன்னஹ் ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ்.
நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை வேண்டிக் கொண்டால் எந்த சுவர்க்கத்திற்காக கேளுங்கள்? ஃபிர்தௌஸுக்காக கேளுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு அவ்ஸதுஹா அவ்ஸது மராஹிலில் ஜன்னah வ அஅலாஹா. ஏனென்று சொன்னால் அது அந்த சொர்க்கம் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கம் சொர்க்கத்திலே மைய பகுதியில் உள்ளது. அதில் இருக்கின்ற உயர்ந்த நிலையுடைய சொர்க்கம் அதான். சுவர்க்கம் என்பதே ஒரு முஃமினுக்காக மிகப்பெரிய வெற்றி. மறுமையுடைய நிரந்தர வெற்றியை தீர்மானிக்கும் இடம் என்னவென்று சொன்னால் சுவர்க்கத்தை நுழைவது. அந்த ஜன்னத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சஅல்துமுல்லாஹ் அல் ஜன்ன ஃபஸ்அலுல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வேண்டுவதாக இருந்தாலும் சரி, நார்மலான ஜன்னத்தை கேட்காதீங்க. எதை கேளுங்க? ஃபிர்தௌஸை கேளுங்கள். இருக்கிறது உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்ற சொர்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தேடுங்கள். சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் உண்டு, 100 லெவல் உண்டு. 100வது லெவலில் இருக்கிறது தான் அல் ஜன்னா அல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பது 100வது லெவல். சொர்க்கத்திலே 100 லெவல் சொன்னால் 100th லெவல், ஹையஸ்ட் லெவல். அது என்னது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்போ சொர்க்கத்தை அணுகிறதாக இருந்தாலும் சரி, சுவர்க்கத்தை வேண்டுவதாக இருந்தாலும் சரி, அதிலுமே நீங்க என்ன பண்ணுங்க? உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இதுதான் அல் ஹிம்மத்துல் ஆலியா. எந்த ஒரு விஷயத்திலும் சுமாரான பலனுக்காக நாம் செட்டில் ஆகக்கூடாது. சுமாரான விஷயத்தை எதிர்நோக்கி நம்ம வாழக்கூடாது. எவ்வளோ முடிதோ பண்ணலாம், என்ன முடிதோ பண்ணலாம், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்ற வாழ்றது ஒரு முஃமினுக்கு அழகு அல்ல. முஃமினுக்கு அழகு என்ன என்று சொன்னால், இருக்கிறதுலே உன்னதமான நோக்கம், உன்னதமான பலன், அதிகமான பலன், உயர்ந்த பலன் எது இருக்கின்றதோ, உயர்ந்த நன்மை எது கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தை எதிர்நோக்கி ஒரு முஃமின் பயணிப்பான். அது உலக வாழ்க்கை சார்ந்த நோக்கமாக இருந்தாலும் சரியே, மறுமையோடைய நோக்கமாக இருந்தாலும் சரியே. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், உலகளாவிய பலன்களை பொறுத்தவரை ஒரு முஃமின் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நிஅமல் மாலு தய்யிப் ஃபீ ரஜுல் நிஅமல் மாலு ஸாலிஹ் ஃபீ யதி ரஜுலி ஸாலிஹ். ஒரு நல்ல அடியான், சாலிஹான அடியான் கையில் நல்ல மால், சாலிஹான மால், தூய்மையான மால், செல்வம் இருப்பது மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு நல்லடியாரின் கையிலே நல்ல தூய்மையான செல்வம், தூய்மையான மால் இருப்பது மிகவும் சிறந்தது. ஏன்? அவன் அதை செலவழிப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலும் நல்ல விஷயங்களும் செலவழிப்பான். அப்போ ஏழையாகவே இருந்து ஏழையாகவே மரணிப்பது என்பது இது நோக்கம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு நசீஹத் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவர் என்னுடைய சொத்திலே நான் இவ்வளோ வசியத் செஞ்சிடறேன், இவ்வளோ நான் தானமாக கொடுத்துட்றேன், நான் மரணத்துக்கு பிறகு இவ்வளோ நான் சதகா கொடுத்துட்றேன் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிமிட் போடுறாங்க. என்ன லிமிட் போடுறாங்க? மேக்சிமம் உங்களுடைய சொத்துல நீங்க போனதுக்கு அப்புறம் 1/3, 3ல் 1 பங்கு தான் நீங்க என்ன பண்ண முடியும்? வசியத்தா பண்ண முடியும். மீதி 3ல் 2 பங்கு உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு தான் போய் சேர வேண்டும். மேக்சிமம் நீங்க வசியத்தை எவ்வளவு செய்ய முடியும்னு சொன்னா 1/3. இவ்வளவுதான் நீங்க வசியத் செய்ய முடியும் உங்களுடைய சொத்துல இருந்து. மற்றது எல்லாமே உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு போய் சேரும். சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய மனைவி மக்களை நீங்கள் தேவை இல்லாதவர்கள், அவர்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களை செழிப்பா விட்டு செல்றது எதை விட சிறந்தது என்று சொன்னால், அவர்களை மீது மற்ற மக்களிடத்திலே கையேந்து வைக்கிற நிலைமையில விட்டு செய்யறதை விட பெட்டர். அதாவது உங்களோட மனைவி மக்களை அவர்களுக்கு போதுமானதை நீங்கள் விட்டு செல்வது சிறந்தது. இதை விட அவர்களிடத்தில் ஒண்ணுமே இல்லாமல் மக்களிடத்திலே அவர்கள் கையேந்தி நிற்கிறதை விட அது பெட்டர், அது சிறந்தது என்று சொல்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தையும் அட்வைஸ் பண்ணார்கள். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து செல்லும் பொழுது உங்க மனைவி மக்களிடத்திலே அவர்களுக்கு போதுமான பொருளாதாரத்தை, போதுமான செல்வத்தை, போதுமான நியமத்துகளை, போதுமான மாலை நீங்கள் விட்டு செல்லுங்கள் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள். ஆகையால் இந்த உலகத்துடைய விஷயங்களிலே உயர்ந்த பலன்களை நோக்கி பயணிப்பதில் தப்பில்லை. எதுவரை என்று சொன்னால், அந்த உலகத்துடைய செல்வம்,
உலகத்துடைய இந்த நியமத்துகளுடைய முஹப்பத், அதோடைய நேசிப்பு உங்களுடைய உள்ளத்திலே உட்காரக்கூடாது. உங்களுடைய உள்ளத்திலே அதோடைய முஹப்பத், அதோடைய நேசம் இடம் பிடிக்கக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை வழி தவிர திசை மாற்ற வேண்டாம், அல்லது அந்த அல்லாஹுடைய திக்ரை விட்டு உங்களை வழி கெடுக்க வேண்டாம். வமன் யஃஅல் ذلك فاولئك هم الخاسرون. யார் இவ்வாறு தங்களுடைய செல்வத்தாலேயோ அல்லது பிள்ளைகளாலேயோ அல்லாஹுடைய திக்ரை மறந்து விடுகிறார்களோ அவர் நஷ்டவாளி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். அதே போல் சஹாபாக்களை புகழும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத். இவர்கள் எப்படிப்பட்ட ஆண்கள் என்று சொன்னால், லா துல்ஹீஹிம் அவர்களை ஒருபோதும் திசை மாற்றி விடாது. எது? திஜாரத்துன் அவர்களுடைய வியாபாரம் அல்லாஹுடைய திக்ரை விட்டும் தொழுகை விட்டும் அவர்களை திசை மாற்றி விடாது. அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மால், அவர்களுடைய சொத்து சுகங்கள் எதுவுமே அல்லாஹுடைய பாதையை விட்டு அவர்களை திசை மாற்றி விடாது. இதுதான் உண்மையான முஃமினுக்கு அடையாளம். அதிகமான சம்பாதிப்பது அல்லது அதிகமான சொத்தை வைப்பது என்பது இஸ்லாத்திலே இது ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்படவில்லை. எப்பொழுது அது பார்க்கப்பட்டதுன்னு சொன்னால், அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு, அல்லாஹுடைய திக்ரை விட்டு, அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு ஒருவரை அது தூரமாக எடுத்து செல்வதுன்னு சொன்னால், அந்த நேரத்திலே அது உங்களுக்கு ஒரு நஷ்டமாக மாறிவிடும். இல்லை என்று சொன்னால், ஒரு நல்ல முஃமின், ஒரு நல்ல சாலிஹான முஃமின் இடத்திலே நல்ல மால், தூய்மையான மால் இருப்பது ஒரு நல்ல விஷயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகையால் இந்த வாழ்க்கையிலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி, ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே உன்னதமான விளைவுகள், உன்னதமான நோக்கங்களை எதிர்பார்த்து அதை எதிர்நோக்கி அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக கஷ்டப்பட வேண்டும், அதற்காக வேர்வை சிந்த வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய அலாமத். ஒரு முஃமின் கோழையாக இருக்க மாட்டான். ஒரு முஃமின் கோழையாக இருக்க மாட்டான். தாழ்வான மனப்பான்மையிலே இருக்க மாட்டான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றோம் இல்லையா, நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால இவ்வளவுதான் முடியும் என்று எந்த நிலையிலும் ஒரு முஃமின் நிராசையாக மாட்டான். தாழ்மையான மனப்பான்மைக்கு ஆளாக மாட்டான். மாறாக ஒரு முஃமின் எப்பொழுதுமே தைரியசாலியாக, ஒரு உழைப்பாளியாக, ஒரு நல்ல விஷயத்திற்காக தன்னுடைய வேர்வையை சிந்துவராக அவர் இருப்பார். மறுமையாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி. ஆனால் இரண்டுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டால், மறுமையா உலக வாழ்க்கையா என்று மோதல் ஏற்பட்டால், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரும் வ அபகா. இந்த உலக வாழ்க்கையோட நஷ்டம் லாபமா அல்லது மறுமை வாழ்க்கையோட லாபமா என்று மோதல் வந்தால் எதை ஒரு முஃமின் முன்னிறுத்துவான்? மறுமை வாழ்க்கையை முன்னிறுத்துவான், அதை முன்னிலைப்படுத்துவான். உலகளாவிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரியே, உலகத்திலே நஷ்டம் ஏற்பட்டாலும் சரியே, மறுமையை அவன் முன்னிலைப்படுத்துவான். இந்த ஒரு நிலையில்தான் துனியாவா ஆகிராவா என்று அவன் யோசிப்பான். மற்ற எல்லா விஷயங்களிலும் துனியாவும் ஆகிரத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் பிரியமான துஆ, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். எங்களுடைய இரட்சகனே, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மை நீ கொடுப்பாயாக, மறுமையிலும் எனக்கு நன்மை கொடுப்பாயாக, நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டிக்கும் பொழுதும் துன்யாவையும் வேண்டித்தார்கள், இடத்திலே வேண்டினார்கள், மறுமையும் வேண்டினார்கள். ஆகையால் இந்த விஷயத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகத்திலும் சரி, மறுமைக்காகவும் சரி, எந்த உழைப்பு நாம் செய்தாலுமே உன்னதமான நோக்கங்களை எதிர்நோக்கி அதை அடைவதற்காக நல்ல முயற்சிகளை எடுக்க வேண்டும். வஸ்தஈன் பில்லாஹி வலா தாஜஸ். அதே நேரத்திலே இதோடைய முடிவு, இதோடைய தீர்வு நம் கையிலே கிடையாது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் கிடைக்கும். வமா தஷாஉன இல்லா அன் யஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு எதுவும் கிடைக்காது என்ற அந்த ஈமானோடு, அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த உழைப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பலனையும் எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உதவியை நாட வேண்டும். அப்படிப்பட்ட முஃமின்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.
آمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.